நண்பர்களே வணக்கம். நேற்றைய தினம் ஒரு திரைப்படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா, பேய் படம். பேய், பிசாசு இது சம்மந்தமான ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, பேயை வச்சு எந்த அளவுக்கு காமெடி செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு காமெடி பண்றாங்க நடிகர்கள். ஏன்னா, பேய் பார்த்தீங்கன்னா, ஆம்ப்லேட்டு சுடுது, பாட்டு பாடுது, டான்ஸ் போடுது, காமெடி பண்ணுது. இப்படி பார்த்தீங்கன்னா, பேயினுடைய கேரக்டரு அதை வந்து சினிமாவில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, பயமுறுத்துகிற மாதிரி அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ நம்முடைய தமிழ் இயக்குனர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, திரைப்படத்துறையில் பேயை வச்சு காமெடி பண்ணி இந்த பேய்ங்கிறதே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர்றாங்க. அது மிகுந்த பாராட்டுக்குரிய ஒரு செய்தி. ஏன்னா, இந்த பேய் நம்பிக்கை என்பது எல்லா மதத்துலேயும் இருக்குது. அதுபோல் இலக்கியங்கள், இதிகாசங்கள் எல்லாத்துலேயுமே இந்த பேய் சம்பந்தமான கருத்துக்கள் வருது. சரி, உண்மையிலேயே இப்படிப்பட்ட பேய் இருக்கா இல்லையா? வடிவேல் மாதிரி தான் கேட்க வேண்டியிருக்கு. இந்த சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்தை வந்து வடிவேல் கேட்பார்ல, பேய் இருக்கா இல்லையா அப்படிலாம் கேட்பாங்கள்ல, அது மாதிரி கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா, பேய் உண்மையிலேயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், செத்து போகிறவங்கெல்லாம் பேயாக வர்றாங்க அப்படின்னு இருந்தால், இந்த நாட்டில் யாராவது நடமாட முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிடுறாரு. அந்த பாடி பக்கத்தில் நம்ம போலீஸ்கார் தான் போய் காவலுக்கு இருக்கணும். அது இரவு நேரத்தில் செத்து போயிட்டாருன்னு வச்சுங்க. அப்போ இரவு நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கணும், போலீஸ்காரங்க தாங்க இருக்கணும். அப்போ ஆவி வந்து அவர் பிடிச்சிக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா, அவர் காவல் காக்க முடியுமா? சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் செத்து போகிறாங்க? அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில், உலகத்தில் எல்லாருமே எவ்வளவு செத்து போயிட்டுருக்காங்க. இப்போ செத்து போகக்கூடியவர்களெல்லாம் பேயாக வர ஆரம்பித்து விட்டால், யாராவது ரோட்டில் நடக்க முடியுமா? ஒரு வாகனம் போக முடியுமா? அப்படியே பேய் இருக்குன்னே வச்சுக்குவோம். வழியை பஸ்ஸை மறைக்காதா? ராத்திரியில் போகிற லாரியை மறைக்காதா? ஆக பேய் என்பது ஒரு மூட நம்பிக்கை என்பதை இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக சினிமா துறையில் பேயை படத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அதையே பேய் கேரக்டரை வச்சு காமெடி பண்ணி அதை நகைச்சுவையாக ஆக்கி அந்த பேயினுடைய தன்மையை அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கி திரைப்படங்கள் வருவது என்பது இந்த பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. அந்த உலகத்தில் பேய்ங்கிறது எதுவுமே கிடையாது. அப்படி யாராவது பேயை நிரூபிச்சிட்டா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா பரிசு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். பேய் தான்யா, இப்படி தான் இருக்கும், இதுதான் பேய் அப்படின்னு நிரூபித்தால்